திரு செல்வம், உங்களுக்கு எங்களுடைய ஆறுதல்கள். திரு சசி பெருமாள் மதுவிலக்குக்காக இறுதி வரைக்கும் போராடி இறந்திருக்கிறார். உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க திரு செல்வம். சார், நான் அவங்க தம்பி தான் சார் பேசுறேன். அவன் சின்ன வயசுல இருந்தே எங்க குடும்பத்துக்காக அவன் எந்த உழைப்பும் பண்ணல சார். நாட்டுக்காக, பொது மக்களுக்காக பொது போராட்டம், ரோடு போடுறது, இளைஞன் பையன் மற்ற பொதுக்கு தேவைக்கு தகவல் சார் கேட்டா. இந்த அரசாங்கம் என்ன சார் அவங்க பொண்டாடி ஜாலியா வாங்கி கொடுத்து கேட்டா அப்படி இல்ல, எனக்கு காடு வேணும், காடு வேணும், எனக்கு தனிப்பட்ட சொத்து வேணும், எனக்கு தனி செல்வாக்கு வேணும் கேட்டா அப்படி. ஒரு பொதுவான மதுவிலக்க ஒழுங்கு தானே கேட்டா அப்படி. யாராவது தலையிட்டு இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற அரசியல்வாதியோ இல்ல அரசாங்கமோ யாராவது ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்றீங்களாம்ல. நிறுத்த வேண்டாம், அதுவே நிறுத்த வேண்டாம். நிறுத்தினா வருமானம் கண்டியாகி போயிடும். அவங்களுக்கு அரசியல்வாதி அதுதான். ஆனா ஒரு ஆறுதலாவது நான் ஏதாவது பண்றப்பா, நான் ஒரு குறைக்கிறப்பா, அதுக்கு நான் வழிமுறை பண்றேன்னா கூட இந்த முயற்சி எடுத்துருக்காதுலப்பா. இந்த சாவடி எனக்கு கட்டாயம் மரம் இருக்கு சார். அவன் திடீர்னு மயக்கம் போட்டுலாம் விடுவதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏதாவது பண்ணிருப்பாங்க சார். கட்டாயம் அதான் சார் நினைக்கிறேன். 40 நாள் கூட தாக்குவோம் சார் அவன் உயிர். உங்களுக்கே தெரியும். ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு சார். கட்டாயம் சந்தேகம் இருக்குது. ஏதாவது பண்ணிருப்பாங்க சார். ஏதாவது கரண்ட் சார் கொடுத்து கூட பண்ணிருப்பாங்க சார். கரண்ட் காப்பது கட்டாயம் அவன் தாரா விடக்கூடிய உடல் இல்லை சார். அது சார் நீங்களே நினைச்சு பாருங்க சார். அவருக்காக போறல சார், மக்களுக்காக போறாட சார். பிள்ளைங்களுக்கு வேணும் கேட்கல, பொண்டாட்டிக்கு வேணும் கேட்கல, அவன் ஊருக்கு வேணும்னு கேட்கல, அவன் வீட்டு வசதிக்கு வேணும் கேட்கல சார். பொதுவா தானே கேட்டா. காந்தி நம்ம தனிப்பட்ட அரசியல் வரதுக்காகலாம் இல்ல சார். பொதுவா இப்ப இல்ல சார். அவன் சின்ன வயசுல இருந்தே இதே குழப்பம் சார். எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார். தாக்கவே முடியல. அரசியல் நம்பி நாங்க என்ன பண்றது, மக்கள் நம்பி என்ன பண்றது. பொது காரியத்துக்கு யாரும் ஈடுபட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணா பொது நிகழ்ச்சிக்கு யாருமே போக மாட்டாங்க. ஆதரவு கொடுக்கலாம் அப்படியே அழிஞ்சுதான் போகும். படம் ரொம்ப எங்களுக்கு குடும்ப என்ன சார் சொல்றது. அவங்க பிள்ளைங்க இருக்குது, ஒரு கல்யாணம் அந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்கு சார், 2 பசங்க சார். இது யார் சார் கட்டி காப்பாத்துறது? இந்த நாட்டுக்கு நாடுன்னு சொல்லி அளந்தானே யார் சார் கட்டி காப்பாத்துறது? அரசியலா? தன் வருமானத்துக்கு தரம் பாக்குறாங்க. தனக்கு தரம் 100 பாட்டு வித்தா நிறைய வருமானம் வரும், 500 பாட்டு வித்தா வருமானம் வரும், 500 கடத்தோரம் தான் வருமானம் வரும் தரம் பாக்குறாங்க. ஆனா அது அரசியல்வாதிகளுக்கு எதுவே அது கண்ணோட்டமே இல்லையே. தான் வாங்கும், தனக்கு பணம் வரணும், அரசியல் வந்தா நமக்கு பணம் வேணுமே அப்படின்னு தானே பாக்குறாங்க. ஒரு ஆறுதல் கூட சொல்லக்கூடாதா? நிறுத்த வேண்டாம் சார். ஆறுதல் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். உங்களுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் தொடக்க காலத்திலிருந்தே குடும்ப விவகாரங்கள்ல கவனம் செலுத்தாம அவர் பொது விவகாரங்கள்லாம் தான் கவனம் செலுத்தி வந்திருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறீங்க.